Very good morning. ஒரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு தேசத்தில் தாவீது என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் தாவீது தைரியம் நிறைந்த இதயத்தையும் உறுதிப்பாடு நிறைந்த மனதையும் கொண்டிருந்தான். தாவீது வாழ்ந்த ராஜ்யத்தில் கோலியாத் என்ற பயங்கரமான இராட்சதன் இருந்தான். கோலியாத் தனது பிரம்மாண்டமான உருவத்திற்காகவும் அச்சுறுத்தும் தோற்றத்திற்காகவும் அறியப்பட்டிருந்தான். அவன் அடிக்கடி ராஜாவின் படையினருக்கு போருக்கு சவால் விடுத்து அவர்களை ஏளனம் செய்து மக்களிடையே மிகுந்த பயத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தினான். ஒரு நாள் கோலியாத்தின் சவால்கள் பற்றிய செய்தி தாவீதின் காதுகளுக்கு எட்டியது. தன் நாட்டு மக்கள் பயத்தில் வாழ்வதை பார்க்க அவனால் தாங்க முடியவில்லை. எனவே அவன் நிலைமையை தன் கையில் எடுக்க முடிவு செய்தான். நம்பிக்கை நிறைந்த இதயத்துடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் தாவீது சவுல் ராஜாவை அணுகி கோலியாத்துடன் போரிட முன்வந்தான். அந்த சிறுவனின் வீரத்தை கண்டு வியந்த சவுல் ராஜா தாவீது அந்த இராட்சதனை எதிர்கொள்ள ஒப்புக்கொண்டார். இருப்பினும் தாவீதின் பாதுகாப்பு குறித்து அவர் கவலைப்பட்டார். அவர் தனது கவசத்தையும் வாளையும் தாவீதுக்கு வழங்க முன்வந்தார், ஆனால் அவை அந்த சிறுவனுக்கு மிகவும் கனமாக இருந்தன. தாவீது பணிவுடன் கவசத்தை மறுத்துவிட்டு தனது நம்பிக்கைக்குரிய கவன் மற்றும் அருகிலிருந்த ஓடையிலிருந்து சேகரித்த வழவழப்பான கற்கள் நிறைந்த ஒரு பையையே நம்பியிருக்க தேர்ந்தெடுத்தான். அந்த விதிவசமான நாள் வந்தபோது தாவீது வலிமை மிக்க கோலியாத்தின் முன் நின்றான். அந்த இராட்சதன் அந்த சிறுவனை கண்டு சிரித்து அவனை இழிவுபடுத்தினான். ஆனால் தாவீது அமைதியாகவும் கவனமாகவும் இருந்தான். தனது கவனில் ஒரே ஒரு கல்லை வைத்து அவன் குறிவைத்து அதை எறிந்தான். அந்த கல் நம்ப முடியாத வேகத்துடனும் துல்லியத்துடனும் காற்றில் பறந்து கோலியாத்தின் நெற்றியில் சரியாக தாக்கியது. அந்த இராட்சதன் தடுமாறி தரையில் விழுந்தான். அந்த சிறுவனின் வீரத்தாலும் திறமையாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டான். இஸ்ரவேல் இராணுவத்தினரிடமிருந்தும் ராஜ்யத்தின் மக்களிடமிருந்தும் வெற்றி கோஷங்கள் எழுந்தன. தாவீது போரில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் தனது தைரியத்தாலும் விசுவாசத்தாலும் அனைவருக்கும் உத்வேகம் அளித்திருந்தான். அன்றிலிருந்து தாவீது அந்த தேசத்தில் ஒரு வீரனாகவும் அனைவருக்கும் நம்பிக்கையின் சின்னமாகவும் ஆனான். தைரியம், உறுதிப்பாடு மற்றும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் நம்பிக்கையுடன் நம்மில் மிகச் சிறியவர்களும் கூட மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை தாவீது மற்றும் கோலியாத்தின் கதை நமக்கு கற்பிக்கிறது. தடை எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் நம் மீது நம்பிக்கை வைப்பதும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதும் முக்கியம். Thank you and bye. Like, share and subscribe for more videos.